எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்க மாமனார் எங்க மாமியார்ட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்கார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, பேங்க்ல கூட பணம் இல்லாம இருக்கும், ஆனா உன்கிட்ட பணம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கணவன்மார்களும் பாத்தீங்கன்னா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட இந்த கணவன்மார்கள் எல்லாருமே வந்து ஒய்ஃப் கிட்ட இந்த டைலாக்க சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இருக்கு. நம்ம கிட்ட பணமே இல்லாம என்னைக்குமே இருந்ததில்ல. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து பொதுவாகவே சேமிக்கிற பழக்கம் நமக்கு அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து காசு போட்டு வைப்போம். நமக்கே தெரியாம நம்ம ஒளிச்சு வைக்கணும்னு நினைச்சு நம்ம கூட ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து நிறைய வந்து போட்டு வச்சிருப்பாங்க அம்மாங்கெல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்பவுமே பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோம்பு, அந்த கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன ஆகாஷம் அதிகமா உள்ள பொருட்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு போட்டு வைக்கும் போது நமக்கு வந்து காசோட அந்த கையில இருந்து நம்ம காசு வந்து என்னைக்குமே இல்லாம போகாது, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா மாமியார் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில வந்து காசு போட்டு வைப்பாங்க. அதுல ₹1 கண்டிப்பா போட்டு வைப்பாங்க. நான் வந்து அஞ்சரை பெட்டியில புதன்கிழமை வந்து மாத்துவேன் பொருட்கள். அது புதன்கிழமை மாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருள் கிடைக்கிறதுக்காக நம்ம பொருள் சேர்க்கை சேரணும் அப்படின்னா புதன்கிழமைகள்ல அஞ்சரை பெட்டியை சுத்தம் பண்ணி அதுல வந்து நீங்க காசு போட்டு பாருங்க, நல்லபடியா உங்களுக்கு சேரும். கோடி கோடியா கொட்டாது. நமக்கு இருக்கிற காசு விரைவு செலவு ஆகாம தடுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம இதுல இருக்கு. சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்லயும் நான் சேவிங்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.